ஆஸ்திரேலியாவில் நடந்த சம்பவம், சிட்னி நகரில் இது நடந்த சம்பவம். சகோதரி டேவிட் ஜாய்ஸ் இனியவிலை உனக்காகங்கிற புத்தகத்தில் இதை எழுதியிருக்கிறாங்க. ஜேட் அப்படின்னு ஒரு பொண்ணு இருந்தா, அவள் புருஷன் பேரும் டேவிட் தான். ஏற்கனவே ஒரு பெண் குழந்தை இருந்தது, மறுபடியும் கர்ப்பமானா. அவள் ஜேட் ஒரு எண்ணம் மனசில் என்னென்னா, இப்போ பையன் பிறந்தா அவனுக்கு ஜேமி அப்படின்னு பேர் வைப்பேன். என்ன பேர் வைக்கணும்? ஆமாம், பையன் பிறந்தா ஜேமின்னு பேர். நிறைய மாதமாச்சு, டெலிவரிக்காக ஹாஸ்பிட்டல் போனாங்க. குழந்தை பிறந்துச்சு. ஆனால் பிறந்த குழந்தைக்கு எந்த பேச்சு மூச்சும் இல்லை, அதுக்கு உயிரே இல்லை, இதய துடிப்பே இல்லை. டாக்டர்ஸ் என்னெல்லாமோ பண்ணி பார்க்குறாங்க, எல்லா சிகிச்சையும் கொடுத்து பார்க்குறாங்க, ஒன்றுமே வரல. ஆக்சிஜன் வைக்கிறது என்னென்னு அவங்களால் அத்தனை முயற்சி பண்ணாங்க. குழந்தைக்கு எந்த பேச்சு மூச்சும் வரவில்லை, எந்த அசைவு வரவில்லை. எல்லாத்தையும் எடுத்து போட்டு குழந்தை இறந்துட்டுன்னு கொடுத்துட்டு போயிட்டாங்க. எங்களால் இனி ஒன்றும் செய்ய முடியாது, குழந்தை இறந்துச்சு, கொண்டு போயிடுங்க. இப்போ அந்த குழந்தைய அடக்கம் பண்ணாங்க. ஆனால் அடக்கம் பண்ண மனசு வரல. அந்த தாயும் தகப்பனும் அந்த குழந்தைய கையில் வச்சு அழுதுகிட்டே இருக்கான். டேவிட் அந்த குழந்தையோட தலையை தடை விட்டுட்டே இருந்தாரா, வருடி கொடுத்துட்டே இருந்தான் அந்த முடிய. ஜேட் அந்த குழந்தைய மார்போடு அணைச்சி வச்சு அழுதுகிட்டே இருந்தவா திடீர்னு அந்த குழந்தையோட காதில் பேச ஆரம்பிச்சார். தம்பி, உனக்கு ஜேமின்னு நாங்கள் பேர் வச்சிருக்கோண்டா. உனக்கு ஒரு அக்கா இருக்கிறா, நீ அவளை பார்க்கணும், நீ எங்களுக்கு வேணும், நீ இல்லாமல் எங்களால் இருக்க முடியாது, நீ எங்களுக்கு வேணும் ஜேமி. ஜேமி, நாங்கள் உன்னை நேசிக்கிறோம் ஜேமி அப்படின்னு அழுது அழுது அந்த பிள்ளை காதில் பேசிக்கிட்டே இருந்தேன் 2 மணி நேரம். ஹாஸ்பிட்டல் விட்டு போகாமல் பிணத்தை எடுத்துகிட்டு போனோம். ஆனால் 2 மணி நேரமாக அந்த குழந்தையோட காதில் பேசிக்கிட்டே இருக்கு. திடீர்னு அந்த குழந்தையோட கை நீண்டு விரல்கள் தாயை பிடிச்சுதான் இருத்தி பிடிக்குது. டேவிட் பார்க்குறான், கத்திட்டான். கத்திட்டு நேரே டாக்டர், டாக்டர் என் பிள்ளைக்கு உயிர் வந்துருச்சு டாக்டர். டாக்டர், ஐயோ பாவம், இவன் பைத்தியக்காரன் ஆயிட்டான், அந்த வேதனையில் எப்படி சொல்கிறான் அப்படின்னு சொல்லி, சரி சரி அவசரப்படாதீங்க, ஒன்றும் இல்லை டாக்டர், என் குழந்தை அது அசையுது டாக்டர், என் குழந்தை அசையுது. டாக்டருக்கு தான் தெரியுமே அது செத்து போச்சு. அவர் அவனுக்கு புத்தி சொல்கிறார், நீ அது அப்படி தெரியும், ஆண்டவர் குழந்தை கொடுப்பார் தம்பி டேவிட். இல்லை டாக்டர், என் குழந்தை அசைஞ்சுது டாக்டர், என் குழந்தைக்கு உயிர் வந்துச்சு. டாக்டர் வேற வழி இல்லாமல் வந்து பார்த்தா குழந்தை பால் குடிச்சிட்டு இருந்துச்சு. டாக்டருக்கு ஒன்றுமே புரியல. எடுத்து பார்த்தா ஹார்ட் பீட் எல்லாம் நார்மலாக இருக்கு. அந்த குழந்தை உயிரடைந்திருந்தது. நடந்த சம்பவம். பிரியமானவர்களே, உங்கள் வார்த்தைகள் உங்கள் பிள்ளைகளின் வாழ்க்கையை உயிரடைய பண்ணும், உங்கள் குடும்பத்தை உயிரடைய பண்ணும். அப்படிப்பட்ட வார்த்தைகளை நீங்கள் பேச. ஆமென் சொல்லுவோமா?